பிரச்சார வாகனத்துல இருந்து அந்த டோட்டலா அது இதர பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு அத்தனை ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உண்மையை சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரெடி பண்ணோம், அப்புறம் சில காவல்துறை அறிவுரை சொல்லி மாத்த சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். அது பிரகாரம் நேற்று போட்டு முடிச்சிட்டோம், பணிகள் நிறைவு அடைந்து விட்டது. அதற்கான ப்ளூ பிரிண்ட் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவ்வளவு தொல்லை பண்றேன், ஏசிஐயா டிசிஐ எல்லாத்துக்குமே அமைச்சிட்டு இதான் ஃபைல்னு சொல்லி அமைச்சிருக்கேன். இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்க. 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு 250 பேர் விடும், நல்ல விசாலமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த 18 பாக்ஸும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கேன். சிசிடிவி 8x 12x ஜூம் நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மலையில் இருக்கும் ஒரு சின்ன இவ்வளவு கல்ல கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது தனியாக கண்காணிப்பு அரங்கமும் அமைச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கேமரா போட்டிருக்கோம். இன்னும் காவல்துறை கேட்டா நான் 100 கேமரா கொண்டு வந்திருக்கேன். 62 சேனல், 2 சேனல் வச்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா 124 கேமரா போடுறது நான் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். காவல்துறை இன்னும் கேட்டாலும் நான் போடுறது தயாரா இருக்கும். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் ஒத்துழைப்பு தரோம். சேலம் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள் என்று நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று பாராட்டு பெற வேண்டும். சார், இன்கேஸ் இப்ப இந்த சேலம் விமான நிலையத்திலிருந்து வராருன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ரோடு வழியா வரணும். இப்ப ஆக்சுவலா அவர் வரக்கூடிய அந்த ரோடு வழியா வரும்போது ரசிகர்கள் உள்ள வேகமா வருது, அவரை தாண்டி வருது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி கட்டுப்படுத்த? இல்ல, நேத்து சிஓபி சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு, டிசி எல்லாம் சொன்ன பத்தில அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அதுல அதற்கான வழிமுறை பைலட் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி எங்கள் கழக தலைவர் வண்டி வரும்போது முன்னாடி இந்த வண்டி வருது. அதே மாதிரி டிராபிக்கும் ஒழுங்குபடுத்தி எங்க கிட்ட கேட்டா உங்க தோழர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தோழர்கள் ஒருவர் கூட அந்த அவர் வரும் சாலையிலோ அல்லது விமான நிலையத்திலோ கூட மாட்டாங்க. அப்படி கூண்டா நீங்க கலைச்சு விட்டுருங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் அறிக்கையாகவும் கொடுத்துட்டேன், தொடர்ந்து செய்தித்தாளையும் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு செய்தியிலையும் கொடுக்குறோம். அப்ப எங்கேயுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் பிளைஓவர் தான், பாலங்கள் வருது. அப்ப ஏறி வர போற இந்த பாலத்துக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் மக்கள் பாக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மேல வந்துடும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குறேன், சிக்னல் நிக்கிறேன், அங்க ரோந்து வண்டி போறங்கிறத தெளிவா சிஓபி சொல்லிட்டாரு. அதனால எந்த இடையூறும் இருக்காது. அங்கிருந்து வரும்போது பிளேஓவர் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகும்போது சீலநாயக்கன் பட்டியும் நம்ம ஐயா அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லாமே சிஓபி சொல்லிட்டாரு. சில விஷயம் நேரடியாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா மக்கள் அங்க போய் நிக்கலாங்கிற எண்ணத்தை நானே தூண்டுவது போல் ஆகிவிடும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், சொல்லக்கூடாது. கோச்சுக்க வேண்டாம், வேற கேளுங்க சார். இன்னொன்னு, இப்ப டிவிகே கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வரதா அடிப்படுது, எத்தனை தொகுதிகள் கேட்கறாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையா நடக்குதா? எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார். இல்ல சார், அதாவது கூட்டணிக்கு கட்சிகள் பேச, ஏன்னா இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சதியை தாவேக்கா எது பண்ணுதா? எங்களிடம் கூட்டணி வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் விரும்புது. அது கழக தலைவரும் எங்க பொதுச் செயலாளர் முடிவு பண்ண வேண்டியது. இந்த கட்சியில் எல்லா கட்சியும் விரும்புது. அதனாலதான் பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். ஏதாவது கூட்டணி கட்சி வர்றதுக்கு கட்சிகள் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு. ஏன்னா சேலம் மாவட்ட செயலாளர் அவரு நாளைக்கு இல்ல தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பா அவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். அவரு அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லி தான் அவரே எல்லாத்தையுமே உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் மிக சிறப்பான பதில் அவரு கொடுத்தாரு. அதனால நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சு. இன்னொன்று, நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு எக்ஸலத்திலேயே ஒரு அறிக்கையை வெளியிருக்காரு. குறிப்பா கேண்டிடேட் கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் ஏதாவது தயாரா இருக்கா? எல்லாரும் வேட்பாளராக ஆக முடியாது, வேட்பாளராக ஆக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படின்னா கேண்டிடேட் வேட்பாளர் பட்டியல் தயாராயிடுச்சா? ஐயா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இத்தனாயிரம் பேர் குமிஞ்சது, வேட்புமனு பேர் குமிஞ்சது இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும். இந்த நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் 5 மாவட்ட இந்த நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் 5 மாவட்ட கழக செயலாளர்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கூட்டத்துக்கு வாங்க வாங்க அலைகளில் திரண்டுவாரீர்
பார்த்திருப்பீங்க. இப்படிதான் வந்து விளம்பரம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. தயவு செய்து பொதுமக்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் வர வேணாம்னு சொன்னது முதல்ல தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப பாத்துக்கோங்க. நன்றி. அதே மாதிரி பொதுமக்களுக்கு இது ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து அடையாள அட்டை இல்லாதவங்க யாருமே தயவு செய்து வர வேண்டாம். அதற்காக நேரடி ஒளிபரப்பு, சிறப்பு ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. யூடியூப்லயும் இங்க இருக்க அத்தனை சேனல்லையும் கண்டிப்பா வரும். உங்கள் குடும்பத்தோடு, குழந்தைகளோடு அன்று வீட்டில் அமர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.